ஹலோ. யோ நெட்ட, எங்கேயா இருக்க? மழை வெளுத்து கட்டுது, இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, அதான் மழை வெளுத்து கட்டுதுங்க. வேற எங்க இருந்து வீட்டுக்கு வர? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். யோ நெட்ட, என்ன சொல்ற? இன்னுமா ஆபீஸ்ல இருக்க? சீக்கிரம் கிளம்பி வர வேண்டியதானே? ஐயோ நெட்டச்சி கொல்றாளே. ஏ சின்ன பொண்ணு, மழை வருது, வேற இங்க இருந்து எப்படி வர முடியும்? யோ நெட்ட, என்னையா சொல்ற? இங்க வேற வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் போல, எனக்கு வேற பயமா இருக்கு. நீ வேற இல்ல, நான் ஒத்தையில தான் வீட்டுல இருக்கேன். சின்ன பொண்ணு, நல்ல கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு நீ இன்னைக்கு தூங்கு. நான் இன்னைக்கு எப்படியும் ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படியும் வீட்டுக்கு வர முடியாது. அங்க வேற வெளியே தண்ணி அப்படியே ஆறா ஓடுது. கஷ்டம் தான் பாத்துக்க. நான் இனிமே மழை வெறிச்ச உடனே இனிமே நாளைக்கு தான் வர முடியும். என் கூட சேர்ந்தவி எல்லாம் ஆபீஸ்ல தான் தூங்குறாவ. அட நெட்ட பயல, என்ன இப்படி தனியா ஒத்தையில விட்டுட்டு நீ ஆபீஸ்ல தூங்க போறீங்க? ஆபீஸ்ல நான் ஒத்தையிலேயே வீட்டுக்குள்ள கிடக்கணும். அதுவும் மழை வேற வருது, எனக்கு வயிறு வேற பசிக்கி. வேற வெளியே ஏதாச்சும் திங்க வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி சொல்ற? ஐயோ நெட்ட, ப்ளீஸ் வாயா, வடையாச்சும் வாங்கிட்டு வாயா. அதானே, நான் கூட நீ பாசத்துல தான் போனை போட்டு எங்க இருக்கா எப்போ வருவான்னு கேட்கான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது வடைக்கு தானே வாங்குறதுக்கு தானே இப்ப எனக்கு போனை போட்டிருக்கா. யோ நெட்ட, மழை வேற பெய்யுது, வடை சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி, அதான் நீ வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். நீ என்னடானா ஆஃபீஸ்லயே இருந்துருவேங்கா. சின்ன பொண்ணு, ஒழுங்கா சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்கி பத்துக்க. நீ பார்த்து கவனமா இரு, நான் போனை வைக்கிறேன். யோ நெட்ட நெட்ட, நெட்ட பையன் போனை வேற வச்சு தொலைஞ்சிட்டான். சே, நம்ம பேசாம செல்லத்தாய்க்கா வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த நெட்ட பையன் வருவான்ட்டு நம்ம வேற தேவையில்லாம இங்க வந்து இப்ப ஒரு ஒத்தையில கிடக்க வேண்டியதா இருக்கு. வீடு வேற பள்ளத்துக்குள்ள கட்டி வச்சிருக்கானுவே. இங்க வேற தண்ணி வேற எப்ப வரும்னு தெரியல. இப்பவே வீட்டு வாசல் முன்னாடி அப்படியே ஒரு தண்ணி கட்டி கிடக்கு. இந்த மழை வேற நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு. பேசாம கொடையை பிடிச்சிட்டு செல்லத்தாய்க்கா வீட்டுக்கே போயிடலாமோ? சரி, போவோம். என்ன காலு ஈரமாவற மாதிரி இருக்கு? அடே எப்பா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு போலயே. ஐயோ, என் பெட்டுலாம் நாஸ்தியா ஆயிரும் போலயே. அடே எப்ப எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே மூழ்கி போயிரும் போலயே. தேவையில்லாம இந்த வெள்ளத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னு நெட்ட பையன் அவன் தப்பிச்சுக்கிட்டானே. இப்ப நான் என்னத்த பண்ணுவேன்? வீட்டுல இருக்க எந்த பொருளும் தூக்குவேன்? ஐயோ, கண்ணாடி வேற நல்ல கண்ணாடியா இருக்கு. பெட்டு வேற நல்ல பெட்டு, புது கட்டில. பெட்டை தூக்கணும், கட்டில தூக்கணும், இல்ல இந்த கண்ணாடியை தூக்கணும், என்னத்த தூக்குவேன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் விட்டா முட்டிக்கு மேல தண்ணி வந்துடும் போலயே. பேசாம வெளியே ஓடிட வேண்டியதுதான். பெட்டாவது அதாவது போனா போகுது. நான் அப்பவே சொன்னேன், வேற வீடு பாப்போம் பாப்போம். இப்படி வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா கஷ்டமா இருக்கணும். நெட்ட பையன் நம்மளுக்கு விட்டுட்டு ஒத்தையில ஜாலியா ஆபீஸ்ல கிடக்காம பாரு. அடே எப்பா, கிச்சன் உள்ளயுமா தண்ணி வந்துட்டு என் மிக்சி கிரைண்டர்லாம் வீணா பேருமே. என்ன பண்ண? அவ்வளோத்தையும் தூக்கிட்டு பேசாம செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு தான் ஓடணும். ஐயோ, மிக்சியை தூக்கோனா, கிரைண்டரை தூக்கோனா, கடவுள் வேற 2 கை தானே கொடுத்துருக்காரு. பேசாம ஒன்ன தூக்கி தலையில வைக்க வேண்டியதுதான். இந்த தண்ணிக்குள்ள எப்படி நடக்க? ஏ கடவுளே, எப்படி ஆச்ச காப்பாத்தி வெளியே கூட்டு போயிரு. நெட்ட பையன் நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டானே. வேலைக்கு போன மனுஷனை இன்னும் காணலையே. அந்த மலையில வேற எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியலையே. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்காரு. மலையில எங்கேயும் வந்துட்டு இருக்காரான்னு வேற தெரியலையே. எங்க நடக்காது என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் போட்டு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்படி வீட்டுல உட்காந்து புலம்ப விட்டுட்டாரு. ஏ சோனி, அம்மாவை பத்தியா ஏன் வாசல்ல நின்று ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கா? அதாண்டி எனக்கும் தெரியல. வாடி பக்கத்துல போய் கேட்போம். எம்மோ, என்னங்கடி உங்களுக்கு? சும்மா அங்க இங்க நடந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காருங்கடி. இங்க வேற மழை வந்து உயிரை வாங்கிட்டு கிடக்கு. கரண்ட் வேற பேரும்னு நினைக்கேன். ஒரு மாதிரி வெட்டி வெட்டி வருது. ஆமா, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறாம? நான் எம்மனு தானே கூப்பிட்டேன். அதானே எம்மா, நீ வாசலையே எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தோன்னு தானே நாங்க எம்மானு கூட்டோம். ஏடி, என்ன உங்க அப்பாவை காணடி? அதாண்டி இன்னும் பயந்து என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். மழை வேற ஓவரா வருது பத்தியா? அந்த மனுஷன் ரெயின் கோட் வேற எடுத்துட்டு போல. வேற அந்த ஸ்கூட்டியும் என்ன நேரமும் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். மழை தண்ணி வேற பட்டுச்சுன்னா அந்த ஸ்கூட்டி என்னாவும் தெரியல. அதான் ஒரு ஃபோன் கூட இன்னும் போட்டு சொல்ல. ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேங்காவே. அதான் வாசல்ல நின்று பாத்துட்டு இருக்கேன். எம்மா, அதெல்லாம் அப்பா கரெக்டா வந்துருவாமா? அதுக்கு நீ வாசல்லே நின்று பாத்துட்டு என்ன அப்பா வந்துருவாங்களாக்கும். இருந்தாலும் சரி, மழை பெய்து பத்தியா மனசு கஷ்டமா இருக்கு. அப்பா மேல பாசம் பொங்குது போலயே. என்னங்கடி இப்படி சொல்லிட்டு இருக்கியே? இப்ப நீங்களும் எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தீங்கன்னா அவர் நான் உங்களையும் எதிர்பார்த்து இப்படிதான் வாசல்ல நின்றுட்டு இருப்பேன். அந்த மனுஷன் ஒரு ஃபோன் போட்டு சொன்னானையா. எம்மோ, மழை வந்துட்டு இருக்கு. அப்பாவே மழையில ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காவளோ இல்ல வண்டியில அப்படி வந்துட்டு இருக்காவளோ தெரியல. வேற இந்நேரத்துக்கு எப்படிமா உன்ட்ட ஃபோன் பேச முடியும்? அதுவும் கரெக்ட் தாண்டி. இருந்தாலும் மனசு கேட்கல பத்துக்கு, அதான் நின்று பாத்துட்டு இருக்கேன். சரியான மழை பாத்தியம்மா. காத்து வேற ஓவரா அடிக்கி குளிருது. அப்படியே ஏதாச்சும் வடை பச்சி ஏதாவது போட்டு தந்தா நல்லா இருக்கும். வாங்கடி வாங்க. வீட்டுலனா ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு வழி இல்லை கிடையாது பத்துக்குங்க. இப்போ என்னடானா மழைக்கு அதமா வடை பச்சினி இவளுக்கு போட்டு தரணுமா? போங்கடி போய் வேலையை பாருங்க. போய் படிக்கிற வேலை இருந்தா பாருங்க. எம்மா, படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லாமல் இப்போ தான் பரிச்சை முடிஞ்சிருக்கு. இப்போ மழை வேற பத்தியா, அதனால லீவ் விட்டுருவாங்க. அதனால வீட்டில் தான் நடக்கணும். நீ ஏதாவது செஞ்சு தந்தா அப்படி தின்னுட்டே டிவி பார்த்துட்டு இருப்போம். ஆமா, என்ன நேரம் இதே வேலையிலே சுத்துங்க. ஒன்று திங்கணும், இல்லை டிவி பார்க்கணும், இல்லைன்னா ஃபோனை பார்க்கணும், இல்லைன்னா 2 பேரும் சண்டை போடணும். ஆக மொத்தம் இந்த வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு மட்டும் வந்துடாதீங்க. போமணி இருந்தாலும் ரொம்ப கோவப்படியா. நானே அந்த மனசு இன்னும் வர்ற கடமை நான் பதட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ வேற. ஏ பவி, என்ன எத்தனை நாளைக்கு மழை இருக்கும்னு ஃபோனில் பத்தியா? அம்மா, இன்னும் புயல் வந்து கரையை கடக்கலையாமா. அதனால இன்னும் 2-3 நாளுக்கு மழை இருக்கும் நம்ம போட்டிருக்கு. என்னது, இன்னும் 2-3 நாளுக்கு மழை இருக்குமா? அடையே பாவி மக்கா. என்ன நம்ம வீட்டுக்குள்ள 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி கிண்ணி வந்துட்டா கஷ்டமாச்சு. என்ன பண்ணு? வேற பொருள் வேற ஒன்றும் இல்லடி. எல்லாம் வெளியே தான் போய் வாங்கணும். உங்க அப்பே ஃபோனுக்குன்னு எடுத்தாருன்னா ஒரு 2-3 பொருள் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். மழை வேற பெய்து என்ன பண்ணுன்னு தெரியலையே. பக்கத்துல இருக்க கடை கூட போக முடியாது. கடையை கூட அவ்வளோ பூட்டிட்டு போயிட்டாலுவே.
உனக்கு உன் கவலை, எங்களுக்கு வேறு கரண்ட் போயிருமோன்னு எங்களுக்கு கவலை. கரண்ட் போயிட்டுனா போன் வேற சார்ஜ் வேற இருக்காது, அது வேற கஷ்டமா இருக்கும். ஆமா, இப்போ இவங்களுக்கு ஃபோன் நோண்டல இருந்தா இப்போ இவங்களுக்கு கவலையா இருக்கு. எம்மா ஃபோன்ல சார்ஜ் இருந்தா தானே ஒருவேளை ஸ்கூலுக்கு எதுவும் லீவ் விட்டாங்கன்னா கரெக்டா நியூஸ் வரும் பார்க்க முடியும். இப்படி சொல்லி சொல்லியே நடிச்சிட்டு கடங்கடி. போங்க போய் வீட்டுக்குள்ள ஒரு வாரமா உட்காருங்க. ஏம்மா நீயும் வாமா, அப்பா வந்துருவோமா, அதுக்கு நீ இதுலயே நின்றுட்டே இருக்கா? பாரு எப்படி குளிருதுன்னு. வேற நீ இதுல நின்று உனக்கு ஜுரம் இல்ல சளி சளி ஏதாச்சும் வந்துட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீங்க போய் இந்த குளிர்ந்த இடத்துல நீங்க நிக்காம நீங்க உள்ள போய் இருங்க, நான் பாக்கேன். ஏம்மா டிவி போட்டு பாக்கட்டுமாமா? இந்த பார்பவி டிவியும் போடக்கூடாது, ஒண்ணும் போடக்கூடாது பத்துக்க. இங்கே இடி மின்னல் அடிச்சிட்டு கிடக்கு, வேற நீ டிவியை போட்டு அந்த ஒரே புடிங்கிட்டு போறதுக்கா? ஏம்மா அப்ப வேற என்னம்மா பண்ண சொல்ற? நேரமே போக மாட்டேங்குமா, டவர் வேற ஒழுங்காவே கிடைக்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கிடைக்குது. கொஞ்சம் டிவி பார்க்கோமா? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க கூடாது. ஏதாச்சும் புக் இருந்தா எடுத்து படிங்க, இல்லைன்னா சும்மா படுத்து கிடங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லியா? நேரம் போக மாட்டேங்குது நம்ம கேட்டோம். நேரம் தானே போல, இரு வரேன். கொஞ்சம் உள்ளி உடைக்க வேண்டியதா இருக்கு, அதை வந்து உடைச்சிட்டாங்க. ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தாரேன். ஐயோ வேண்டாமா, அதுக்கு நாங்க சும்மாவே உட்காந்துடுறோம். வா பவி நம்ம பேர் வை. இங்க இருந்து வச்சுக்க, என்ன காய்கறி ஏதாச்சும் வெங்காயம் இல்லைன்னா உடைக்க விட்டுருவா அம்மா. ஸோ இந்த அம்மா டிவியும் பார்க்க விட மாட்டேங்க, என்ன பண்ணனு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. போங்கடி போங்க, புலம்பாம போய் இருங்க ஒரு இடத்துல. ஒரு கரையில இருக்க முடியல, அங்க இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு. ஏ பவி, நம்ம கப்பல் செஞ்சு விடுவோமா? எதுக்கு? இப்பதான் அம்மாட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கு, என்ன கொஞ்சம் திட்டுவாங்க ஐயா. வேண்டாம், நாளைக்கு வேணா பாத்துக்கிடுவோம். அப்பா முதல்ல வீட்டுக்கு வரட்டா, அம்மா அந்த கோவத்திலேயே பாதி இருக்கா பத்திக்கு, அதான் நம்ம மேல காட்டிட்டு இருக்கா. சரி அப்ப வா, நம்ம கப்பல் செஞ்சு வைப்போம். அப்பா வந்தானே பிறகு விடுவோம், சரியா? சரி வா போவோம். இந்த பிள்ளைகள் ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல, கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. செல்லத்தாய்க்கா, என்னடி நீ மிக்ஸி கிரைண்டர் தூக்கிட்டு வந்திருக்கா? அந்த மலையிலேயே வந்தாயா? கொடகிட பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே? ஏக்கா போக்கா, மிக்சியை தூக்கவா கிரைண்டரை தூக்கவா, நானே குழப்பத்துல தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுல கொடை வேற பிடிக்கணுமாக்கும். உள்ள வாடி, உள்ள வா. ஏக்கோ என்னடி ஆச்சு? ஏன் ஏக்கோ, அந்த நெட்ட பைய பள்ளத்துக்குள்ளேயா பார்த்து வீட்டை கட்டி வச்சிருக்காக்கோ. ஏக்கோ வீட்டுக்குள்ள அவ்வளவு தண்ணியா வந்துட்டுக்கோ. என்னடி இப்படி சொல்றா? இன்னும் ஒரு நாள் கூட மழை பெஞ்சு முடிக்கல, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டுங்க. ஏக்கா ஆமாக்கோ, கிச்சன்ல பாருங்க அரைவாசி, என் காலுக்கு அரைவாசி தண்ணி வந்துருக்கோ. என் பெட்டெல்லாம் நனைஞ்சு வீணா போயிட்டு இருக்குக்கோ. நல்ல மரக்கட்டில புதுசு வாங்கி போட்டேன்க்கோ, அது ஃபுல்லா தண்ணியில ஊறிட்டு கிடக்கு. எனக்கு என்னத்த பண்ணனே தெரியல, எந்த பொருளை தூக்கிட்டு வரனே தெரியல. ஏதோ கண்ணுக்கு இந்த மிக்சியும் கிரைண்டரும் கிச்சன்ல பட்டுச்சு. சரி இதுவும் புது பொருள் தானே, இதை தூக்கிட்டு வந்திருக்கேன்க்கோ. அச்சச்சோ, என்னடி சொல்ற? வீட்டுக்குள்ள வேற தண்ணி வந்துட்டுங்க. உன் வீட்டுக்காரனுங்க? ஏக்கா அவனாலதாங்க அவ்வளவு பிரச்சனையும். வீட்டுக்குள்ள தண்ணி வரும்னு தெரிஞ்சோ இல்ல தெரியாம அவன் ஆபீஸ்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கோ. என்னது ஆபீஸ்ல இருக்காங்களா? ஏன்டி? ஏக்கா அவர் வேலை பார்க்குற இடத்துல சரியான மழையாக்கா, வெளியே வர முடியலையா. அதனால அவியலவியும் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ஆபீஸ்லயே தூங்குறாங்களாம். மழை நின்னோன்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை வேற வச்சுட்டாரு, டவர் வேற இல்லைன்ட்டு. என்ன பண்ணுன்னு தெரியலக்கா. சரிடி சரி, அப்ப நீ இப்ப இங்க இரு. வேற வீட்டுக்குள்ள வேற தண்ணி வந்துட்டுங்க, வேற அங்க ஒத்தையில இருக்க முடியாதுல்ல. ஏன் அந்த மிக்சிங் கிரைண்டர் தூக்கிட்டே இருக்கா? இறக்கிதான் வையேன். சரிக்கோ. ஏக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்குக்கோ, பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளும் வாங்கி வச்சேக்கோ. எல்லாம் எப்படி மழையில அடிச்சுட்டு போகுது பாருங்க. ஆமாடி, என்ன பண்ண? இன்னும் 2 நாள் மழை வந்துச்சு நினைச்சுக்கியா? ஏன் வீட்டுக்குள்ளேயே மழை தண்ணி அவ்வளவு வந்துடும். நானே என்ன பண்ணு யோசிச்சு கிடக்கேன். என்ன புயல் வேற கரையை கடக்கலங்கிறாவே, அதனாலதான் மழை ஒரே தூரிட்டே இருக்கு. இந்த குளிர் வேற, கரண்ட் வேற எப்ப போகும்னு தெரியல, கொசுக்கடி வேற கஷ்டமா இருக்கு பாத்துக்க. மழை கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சினாக்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட வெளியே போய் அவசரத்துக்கு வாங்கிடலாம். ஒரேடியே பெஞ்சிட்டே இருக்கு, கொடை பிடிச்சிட்டு போனாலும் பாதி நனைஞ்சுதான் வர வேண்டியதா இருக்கு. ஆமாக்கோ ஆமாக்கோ, எனக்கு வேற குளிர் நடுங்குதுக்கோ. ஆமாடி, வேற குளிராம என்ன செய்ய? நீ வேற தொப்பு தொப்புலாம் நினைச்சு வந்திருக்கா. சரி நீ உள்ள போயிட்டு லைட்டா தொடச்சிட்டு வேற துணி ஏதாவது தரையும் போட்டுக்க. ஏக்கா வேண்டாம்க்கா, நான் இந்த துணியிலே இருந்துக்கிறேன்க்கா. இந்த துணி தாக்கா எனக்கு கரெக்டா இருக்கும். ஏடி பைத்தியம் மாதிரி பண்ணாதடி, மழை தண்ணியில வேற நனைஞ்சிருக்கா. இது வேற மழை, இதுல வேற காய்ச்சல் வேற வரும். நீ வேற நினைச்சிட்டு வந்தாலும் தூக்கிட்டு வந்திருக்கா. வா வேற துணி தரையும் போட்டுக்க, கொஞ்சம் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. சரிக்கா, அப்ப தாங்க ஏதாச்சும் பேண்ட் சட்டையா இருந்தா தாங்கக்கா. வேற நைட்டி வேற சேலண்ட் அதை இதுன்னு தூக்கி தந்துடாதீங்க. பேண்ட் சட்டை உங்க பிள்ளைகளுக்குள்ளது இருக்கும்ல, அது ஏதாவது பெருசா இருந்தா தாங்க. சரி வா தரேன். ஏக்கா அன்னை வந்துட்டாவளாக்கா? அந்த மனுஷன் இன்னும் வரலடி, அதாண்டி வாசலை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கேன் பத்துக்க. எங்கேயாவது மலையில கீழே மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்காரு. அப்படியாக்கா, மழை வேற ரொம்ப வருதுலக்கா, அதனால எங்கேயாச்சும் நிப்பாவளா இருக்கும். சரிக்கா பொறுமையா வரட்டும்க்கா, வருவாவ. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் விஜி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் சுபாஷ், ஹாய் மரிய செல்வம், ஹாய் சஃபீஸ், ஹாய் இந்துமதி, ஹாய் கணீர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.